வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கிறதா கொடநாடு விவகாரம். திகிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அப்டின்லாம் சில செய்திகள் சில நாட்களுக்கு முன்னாடி வந்தது. இப்ப சமீபத்தில சசிகலா அவர்கள் ஒரு பேட்டி குடுத்திருந்தாங்க. கொடநாடு விவகாரம் காரணமாக. ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு நினைவிடம் கட்டணும். ஒரு மணிமண்டபம் கட்டணும் கொடநாட்ல. அதுக்கு தமிழ்நாடு அரசு இன்னும் பர்மிஷனே குடுக்கல அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. சசிகலா அவர்களையும் ஒரு 2, 3 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு விசாரணைக்கு கூப்பிட்டிருந்தாங்க. 2 இல்ல 6 மாசம் இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் அவங்க அன்னைக்கு என்ன பதில் சொன்னாங்க? அப்புறம் நம்ம சுதாகரன், வளர்ப்பு மகன் சுதாகரன், ஏகப்பட்ட பேர் அத கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பூங்குன்றன், ஜெயலலிதா அவர்களோட டிரைவர், முன்னாள் டிரைவர், உதவியாளர். அவரையும் விசாரிச்சாங்க. பட் இதுலேருந்து ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படிங்கிறது தான். அத பத்தி விரிவா பேசலாம். சமீபத்தில ஊட்டிக்கு சென்ற முதலமைச்சர் பேசினதுக்கு அப்புறம் தான், இந்த விவகாரம் மீண்டும் சூடு பிடித்ததாக சில செய்திகள். அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படு